இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால 90 காலகட்டத்துல தவிர்க்க முடியாத நடிகையா இருந்தவங்க தான் நடிகை ரஞ்சிதா. இவங்களுடைய குடும்பம் சினிமா குடும்பம் அப்படின்றதுனால இவங்களுக்கு சினிமால வர்றதுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கும் பொழுது சட்டம் இல்லைன்னா IAS ஆகணும் அப்படின்றதுக்கு தான் ரஞ்சிதா ஆர்வத்தோட படிச்சுட்டு இருந்த நிலையில தெலுங்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. நடிச்சு பார்க்கலாம், நமக்கு செட் ஆகல அப்படின்னா திரும்பவும் படிக்க போயிடலாம் அப்படின்னு சிந்தனையோட சினிமாவில் நுழைஞ்ச ரஞ்சிதா ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றாங்க. பாரதி ராஜா இயக்குன நாடோடி தென்றல் திரைப்படத்துல பூங்குருவி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு முதல் மரியாதை பட ராதாவை நினைவுபடுத்தி இருந்தாங்க. 17 வயசுலயே அதுவும் முதல் படத்துல ஒரு அழுத்தமான ரோல்ல நடிச்சு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. முதல் படத்திலேயே கதாநாயகியா வலம் வந்த ரஞ்சிதாவுக்கு முதல் படமே பெயர் சொல்ற படமா அமைஞ்சிருந்தது. தொடர்ந்து 1990 காலகட்டத்துல முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. அதை தொடர்ந்து ஜெய்ஹிந்த், அமைதிப்படை, சோழர் பாண்டியன், கருப்பு நிலா, கர்ணா, சின்ன வாத்தியார் மற்றும் பொம்மலாட்டம்னு அடுத்தடுத்து பெரிய நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க. குறிப்பா இவங்க நடிச்ச படத்தோட பாடல்கள் இவங்களை உச்சத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். முத்தம் தர ஏத்த இடம், மலரே மௌனமா, சொல்லிவிடு வெள்ளி நிலாவே அப்படின்ற பாடல்கள் இன்னைக்கும் இலசுகள் முணுமுணுக்கிற பாடல்களா இருக்கு. ஹோம்லிக்கு ஹோம்லி, கிளாமருக்கு கிளாமர்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரஞ்சிதா மிரட்டிடுவாங்க. தமிழை தவிர்த்து தெலுங்கு மற்றும் மலையாளம்னு ஒரு ரவுண்ட் வந்த ரஞ்சிதா ராகேஷ் மேனன் அப்படின்ற ஆர்மி அதிகாரியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில திருமணத்துக்கு அப்புறம் கணவர் குழந்தைன்னு சினிமாவில் தலை காட்டாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் நடிச்ச வில்லு படத்துல பிளாஷ்பேக் கதையில விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இப்படி தன்னோட வேலை உண்டு தான் உண்டுன்னு இருந்த ரஞ்சிதா ஒரே நைட்ல உலகமே விமர்சனம் செய்யற நடிகையா மாறினாங்க. அதாவது நித்யானந்தா கூட இவங்க இருக்கிற சில வீடியோக்கள் வெளியாகி இவங்களுடைய பெயரை டேமேஜ் செஞ்சிருச்சு. ஆனா அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல அப்படின்னு இவங்க விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட காதல் கணவரை பிரிஞ்சு நெருக்கடியா இருந்த ரஞ்சிதா ஆன்மீகவாதியா மாறி நித்யானந்தாவோட பக்தே அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான நிலையில ரஞ்சிதா சமீபத்துல கொடுத்த பேட்டியில அர்ஜுன் கூட இணைஞ்சு நடிச்ச கர்ணா திரைப்படத்துல இடம்பெற்ற மலரே மௌனமா பாடல் காட்சியில நடிச்சது குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல கர்ணா படத்துல இடம்பெற்ற மலரே மௌனமா பாடலை டைரக்டர் என்கிட்ட போட்டு காட்டினாரு. அந்த பாட்டு டூயட் பாடுற மாதிரி இருந்ததுனால நான் டைரக்டர் கிட்ட சண்டை போட்டேன். எனக்கு இந்த படத்துல இருக்கிறதே ஒரே ஒரு பாட்டு தான், அதையும் நீங்க இப்படி வச்சா எப்படி அப்படின்னு கேட்டு வெறுப்பா பேசினேன். அந்த பாட்டு ஜெய்ஹிந்த் படத்துல இடம்பெற வேண்டிய பாட்டு. ஆனா சில காரணங்களால அந்த படத்துல இருந்து எடுத்துட்டதுனால கர்ணா படத்துல வச்சாங்க. நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் டைரக்டர் சார் நீ வேணும்னா பாரு, இந்த பாட்டு கட்டாயம் செம ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சமயத்துல இன்னொரு படத்தோட ஷூட்டிங்காக நான் வெளியில போனதுனால என்கிட்ட கேசட் கொடுத்து அனுப்பி வச்சாரு. ஒரு மாசம் நல்லா கேட்டுட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பாடலோட படப்பிடிப்புல நடிக்கும் பொழுது என்னை வற்புறுத்தி நடிக்க வச்ச மாதிரி எந்த ஃபீலும் எனக்கு வரல. ஒரு மாசம் கேட்டு கேட்டு நல்லா மூமெண்ட் எல்லாமே ட்ரெயின் பண்ணதுனால நடிக்கிற ஃபீலே இல்லாம அந்த பாட்டுல நடிச்ச அப்படின்னு ரஞ்சிதா அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.